அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வா விலாகில் இன்றைக்கி என்ன சமையல்னா, இன்றைக்கி காலையில் வந்து இட்லி சாம்பார் சட்னி, தக்காளி சட்னி தான். இந்த பாருங்க, தக்காளி சட்னிக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். பல்லாரி இன்னும் 2-3 எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் மதிய சாப்பாட்டுக்கு வந்து தடியங்காய் சாம்பார், இந்த 2 கத்திரிக்காய், இந்த தடியங்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார், தடியங்காய் சாம்பார் சூப்பராக இருக்கும். அப்புறம் காலையில் காலிஃப்ளவர் தான் சாருக்கும் பாப்பாக்கும். இதுதான் சீக்கிரம் ஏப்பா வந்தாலே பயமாக இருக்குது. எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கியே அடுப்பை ஃபுல்லாக சுற்றி தான் வந்து. இது பாருங்கள், தண்ணி வேறு வந்துக்கிட்டு இருக்குது. நேற்று கடைக்கு போயிருந்தேன்னா வெளியில் போனாலே வெயில விட மாட்டேங்கி. அடுப்பு வாங்கியாச்சு நம்ம வீட்டுக்கு. பாத்திரத்தை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு டீயை போட்டு வச்சுக்குவோம். இந்த அடுப்பில் சாம்பாரெல்லாம் போட்டுட்டு தான் நம்ம வேலை பார்க்க போகிறோம். அங்கே ஒவ்வொரு வேலையை பார்க்கணும். பருப்பை வந்து முதல்ல ரப்பர் பெயிண்ட் போட்டு கட்டி வைக்கணும். இப்படி எழுதிட்டீங்களா? இப்படி எழுதக்கூடாது, அதான் புது அடுப்பு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இட்லிக்கு வந்து தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தட்டுப்பொடி உப்பெல்லாம் போட்டேன். நம்ம சாருக்கு காய் வெட்டுறதுக்குள்ளே பாவக்காய் பொறுக்கி போகிறது, வெட்டுறதுக்குள்ளே இது வதங்கி இருந்துடும். சாம்பார் பார்த்திங்களா, சாம்பார் வச்சுட்டு இதுதான் தடியங்காய் சாம்பார் சூப்பராக இருக்கும். அப்புறம் இட்லி தான் ஊற்றிருக்கேன். ஒரு தட்டு ஊற்றிட்டேன், 2வது தட்டு ஊற்றி வச்சுருக்கேன். அதாவது இட்லி வந்து 2 தட்டு தான். ஏன்னா 3வது தட்டு ஊற்றலை. ஏன்னா எல்லாருக்கும் நைட்டு இட்லி கொடுத்தவங்களுக்கு இப்போ கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க அடிச்சு போடுவாங்க. அதனால் அவங்களுக்குலாம் தோசை இதோட இறக்கி விளக்க போட்டுற முடியும். தண்ணியும் பிடிச்சி எடுத்துட்டேன் அப்படிங்களா. ஆனால் பாத்திரம் அப்படின்னு சாதம் வடிச்சிட்டேன். ஏன் பாப்பா இப்படி பண்ணுற? கிரேப்ஸ் நேற்று வாங்கிட்டு வந்தோமா, வெயில் அதிகமாக இருக்குது, சாப்பிடவே முடியல. ஏதாவது திங்கல் போல் இருக்கிறதையாவது திம்போம் அப்படின்ட்டு சாப்பிடு. இப்போ நம்ம இந்த இதில் வந்து இட்லி ஊற்றி வச்சுக்கோம். பாருங்கள், பழைய அடுப்பு தான் இது. இப்படி குறைச்சி வச்சா மட்டும்தான் எரியுதா. நீங்கள் பாருங்கள், வெளியில் கூட எரியுதா. அப்படி எரியக்கூடாது தான் அடுப்பே வாங்கினேன். நினச்சிருப்பீங்க அடுப்பெல்லாம் புதுசு வாங்குறாங்க, பெருசு வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. இதுதான் என்னோடய சூழ்நிலை. பெரிய அடுப்பு எப்படி எரியுதுன்னு பார்த்தீங்களா. தீயை கொட்டி வச்சு பின்னாடி அருகாமல் நினைக்கிது, கவுந்துட்டு போயிடாது. போ, நீ கண்ணு தெரியாமல் விழுந்துடாதம்மா. எங்கள் வீட்டில் வந்து புது அடுப்பு மாட்டியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கா. இது ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். அந்த அடுப்பு ரொம்ப இதாகிட்டு அடி வாங்கிட்டு நல்லா உழைச்சிச்சு. இப்போ இந்த அடுப்பு வைக்கலைன்னா சிலிண்டர் கேஸ் போடுறாங்க வந்து சத்தம் போட்டு போகிறாங்க. அடுப்பை மாற்றணும் ரொம்ப இதாக இருக்குது, ஆபத்து அப்படின்னாங்க. சரி மாற்றிடுவோம் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, நமக்கே தெரியும். மாற்றியாச்சு. முதல்ல வந்து ஒலை தான் வச்சேன், வச்சு இறக்கிட்டேன். மத்தியானத்துக்கு மேலே மாட்டுறதுக்கு வந்தாங்க, மாட்டி கொடுத்துட்டாங்க. சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ வந்து எனக்கு உடம்பு திடீர்னு சரியில்லாமல் போச்சு. அப்புறம் போய் ஆஸ்பத்திரியில் போய் காமிச்சோமா, சத்து ஊசி போட்டிருக்காங்க. ரொம்ப வீக்காக இருக்கீங்க, ஹீட் ஆகிடுங்க, தூக்கி இறக்காதீங்க, நரம்பெல்லாம் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் விறுவிறுன்னு இழுக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஊசி போட்டு வந்துட்டோம். சத்து ஊசி போட்டிருக்காங்க, 10 நாளைக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க. அது பாட்டுக்கு ஓடும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கி நைட்டுக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு கூடாது. ஆஸ்பத்திரி போயிட்டு வந்திருக்கேன். ரெஸ்ட் எடுத்து மாத்திரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். நாளைக்கு காலையில் சந்திப்போம் லைவில். ஓகேங்க, பாய்.